புல்லை போலவும் எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. 1 பேதுரு 1:24. கைதட்டுங்க எல்லாரும். மனுஷனுடைய வாழ்க்கை பூவை போல உதிர்ந்து போயிடும். அதுதான் சொல்றேன். கைதட்டுங்க. மனுஷன் விளக்கு மாதிரி எரியணும். நம்ம விளக்கு வெளிச்சமா எரியணும். அடுத்தவருக்கு பிரகாசம் கொடுக்கணும். கோடரி இப்பொழுதே கோடரியானது மரங்களுள் வேறறுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்றான். லூக்கா 3:9. அடுத்தடுத்து கடகடல் வாங்க. புறாவை இங்கே விட்டா வெளியே போய் விடணும். அடிபட்ட 27 வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். வெள்ளாட்டு பால் வெள்ளாடு வளர்த்தா நிலம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வெள்ளாடு வளர்த்தா நிலமே வாங்கிடலாம். 27:26 ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் உனக்கு வயல் வாங்குவதற்கு கிரயத்தையும் கொடுக்கும். சரி, வெளியே ஒண்ணுக்கு வெளியே வந்து கட்டுங்க. ஆட்டை போதும் பண்ணிடாம கொண்டு போங்க. பத்திரமா கட்டுங்க. வெள்ளைக்கறி ருசி விட சின்னமா முட்டை வச்சிருக்கா. சரி, கை தட்டுங்க. யோகுல இருக்கு முட்டைக்கு வெள்ளைக்கு ருசி விட்டோம். அப்பமா அங்க பார்க்காத மைக்க பார்த்து சொல்லு. நேரம் ஆகுது. நீதிமொழிகள் 24:13-14. என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள், உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். சகலவித பலகாரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அவைகள் பறவைகள் வந்து பட்சித்து போட்டது என்றன. கோதுமை மழையானது நிலத்தில் விழுந்து செத்ததையாயில் சாகாவிட்டால் செத்து தனித்திருக்கும். செத்ததையாயில் மிகுந்த 12:24. தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்றே. வெளிச்சம் நல்லது என்று சொன்னார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் முதலாது. தூற்றுக்கூடை மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்காய் விலக்கி அவர் தமது கோதுமையை கலந்திட்டு சேர்ப்பார். பலரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். மத்தேயு 13:31-32. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் வைத்தான். அது சகல விதைகளிலும் சீதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். நல்ல கைதட்டல.
வெரி குட். தெளிவா சொல்லணும். பேதுரு 1 பேதுரு அதிகாரம் 1 7வது வசனம். அழுது போகிறப்போ நக்கினாலே சோதிக்கப்படும். அதை பார்த்து உங்கள் விசுவாசம் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிறது. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளியிடும்போது கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகுமாக. உளுந்து சீரகம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உளுந்து திலத்தாலே போரடிக்கப்படும், சீரகத்தின் மேல் வண்டில் உருளை சுற்றடிக்கப்படும். உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். மாணவன் மலைவன் சர்வ வளர்ந்து இதை வேண்டார். பரலோக தேவனே உமக்கு நன்றி. வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கிறபடி என்னை இந்த உலகத்திற்கு எல்லா மனிதருக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு என்னை இந்த உலகத்தில் அனுப்பினீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு ஒரு உடலை ஆயத்தம் பண்ணினீரே உமக்கு நன்றி. நான் உமது வேலையை செய்ய முடிய வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே என்னோட கூட இருந்து வழிநடத்தும். ஆமென். இவரை நான் பசியை வைத்து மடக்குகிறேன். ஆதாம் ஏவாளையே நான் பசியை வைத்து மடக்கினேன். இவரை சீக்கிரமாக பசியை வைத்து மடக்கி விடுகிறேன். வா போகலாம். இயேசுவே, இயேசுவே, நீ தேவனுடைய குமாரன் தானே. நீ பசியாக இருக்கலாமா? நான் கல் கொண்டு வந்துள்ளேன். இதனை நீர் அப்பமாக மாற்றி நின்றும். மனுஷன் அப்பத்தினால் மாற்றப்பட்ட தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் வசனம். இப்பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? சரி, இவரை நாம் வசனத்தை வைத்தே மடக்குவோம். வாருமாண்டவரே. பாதங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தேவனுடைய குமாரன், நீ புதித்தால் உன்னுடைய பாதங்களை உன்னுடைய தூதர்கள் வந்து தாங்குவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீ புதியும் ஆண்டவரே. என்று எழுதியிருக்கிறது. நாம் என்ன பண்ணுவது? சரி, நாம் இப்பொழுது பணத்தை வைத்து இவரை மடக்குவோம். இவரிடமும் காசில்லை. இவர் அப்பாவும் தச்சர். இவருக்கு ஒன்றுமே இல்லை. இவர் இப்பொழுது ஏழையாக உள்ளார். இவரை பணத்தை வைத்து இப்பொழுது நான் ஈஸியாக மடக்குவேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அதோ பாரு, அந்த அரசாங்கமும் எனது, இந்த நாடு அனைத்தும் எனது. இவைகள் எல்லாவற்றையும் நான் விரும்புகிறவனுக்கு கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நீர் ஒரே ஒரு கும்பிடு எனது காலில் விடும், நான் உமக்கு அனைத்தையும் கொடுத்து விடுவேன். ஏனென்றால் உம்மிடமும் காசில்லை, உன் தகப்பனிடமும் காசில்லை. நன்றாக யோசித்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பாலே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறது. ஐயோ, தோல்வி 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 தோல்வி. இவரிடம் இங்கு வரவே கூடாது. ராத்திரிலாம் கஷ்டப்பட்டு இது பண்ணினேன். ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல. வீட்டுக்கு நான் எதை கொண்டு போறேன்? இனிமே எப்படிதான் கடன் கட்டணும்? மச்சான், கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா
கண்டிப்பா மீன் கிடைக்கும். ஏதோ நீ சொல்ற. பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீர்கள்? சீமோனே, உன் படகை எனக்கு தருவாயா? சரி, நான் இவர்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். தாராளம் எடுத்துக்கொண்டாங்க ஆண்டவரே. எல்லாரும் அமருங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித பொய் சாட்சிகளை உங்கள் மேல் கூறுவார்கள். அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி வாருங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார். வாய்ட்டு வச்சு பேசு. ஒண்ணுமே கிடைக்கல ஆண்டவரே. உன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு. சரி ஆண்டவரே. கம்பர்களை எல்லாம் பாருங்கள். இவ்வளவு மீன்களா? நான் சின்ன வயசுல மீன் பிடிச்சிருக்கேன். இவ்வளவு மீனை பார்த்ததே இல்லையே. இது மனிதனால சொல்ல முடியாது, கத்தனாலதான் சொல்ல முடியும். மனிதன் இல்லை, ஒரு ஆண்டவர். பயப்படாதே, நீ உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். என்னை பின்பற்றி வாருங்கள். ராஜாவை பணிகிறேன். என்ன செய்தி சொல். நம்ம நாட்டில் பெரிய அக்கிரமம் நடக்கிறது. என்ன அக்கிரமம்? கிறிஸ்தவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன, கிறிஸ்தவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்களா? ஆமா. சரி போ, நான் பார்த்துக் கொள்கிறேன். ராஜாவை பணிகிறேன். என்ன செய்தி சொல். ராஜா, உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி. எனக்கே கெட்ட செய்தியா? தேசத்தில் கிறிஸ்தவர்கள் பெருகிக் கொண்டே போகிறார்கள். கிறிஸ்தவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்களா? ஆமாம், அவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள். என்ன, கிறிஸ்தவர்கள் பெருகிறார்களா? சரி போ, நான் பார்த்துக் கொள்கிறேன். ராஜாவை பணிகிறேன். என்ன செய்தி சொல். நம் நாட்டில் கிறிஸ்தவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஆள் பேதுரு. யாருங்க? இப்பொழுது பேதுருவை பிடித்து வாருங்கள். இப்பொழுதே பிடியுங்கள். ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே, சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவியான நிழல் பட்டு சுகமாக்கின தேவனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, நிழல் பட்டு ஆண்டவரே மக்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, உண்மை
துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ஆத்துமாக்களை ரசிங்க ஆண்டவரே. இயேசுப்பாவை நன்றியோடு சோதரிக்கிறோம். நீரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நன்றி. ஆமென். ராஜாவே எதுக்குறாயா? உனக்கு எவ்வளவு தைரியம்? முதலில் சேவர்களே கவனிங்கள். முதலில் 4 பேர் அங்கே நில்லுங்கள். முதலில் இன்னொரு பதியில் இங்கே நில்லுங்கள். இன்னொரு 4 பேர் இங்கே நில்லுங்கள். இவனை தப்ப விட்டால் ஏரோது ராஜா நம்மை சிறைசீதம் செய்து விடுவார்கள். சிறைசீதம் செய்து விடுவார்கள். திரும்பி நின்னுங்கடா. பேதுருவே எழுதுறேன். உன் அங்கேயே கட்டிக்கொள். என் சங்கிலி எல்லாம் அவிழ்ந்து விட்டது. பேதுருவை தப்பிக்க விட்டால் நம் ராஜா நம்மளை கொன்று விடுவார்களே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஏரோது ராஜா பேதுரு தப்பிக்க விட்டான். என்ன? பேதுரு தப்பி விட்டானா? யாருங்க? ராஜாவே பணிகிறேன். கொண்டு போய் சிறைசீதம் செய். அப்படியே ஆகட்டும் ராஜாவே. ஒரு நிமிஷம் சொல்றாங்க. அர்ஜென்டா ஒண்ணுக்கு இருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குங்களா? ரெக்கார்ட் ஆகிட்டு சொல்ல முடியல. அதையாவது கொடுங்க. இந்த நாடகம் மக்களை கெடுத்த ஆகாப் ராஜாவும் நீங்க கவனமா பார்க்கணும். பிள்ளை அப்பதான் உற்சாகமா நடிப்பாங்க. அவனுடைய பைபிள் சத்தியம் அவனுக்குள்ள போகணுங்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. பைபிள்ல இருக்கிற சத்தியங்கள் எல்லாம் பிள்ளையோட இருதயத்துக்குள்ள போகணும். எலியா தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் மக்களை கெடுத்த ஆகாப் ராஜாவும் சரியா? கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு. அவ்வளவுதான். இது கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க. கொடுத்துருங்க. அதுதான் வாய்ப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லுங்கடா. வாழ்க கொஞ்சம். இஸ்ரவேலை பாழாக்குகிறவனே, கர்த்தர் உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினான். ஆனால் நீ உன் மனைவியாக இயேசபேலின் பேச்சை கேட்டுக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே விக்கிரகங்களை வணங்கியும் சிறு குழந்தைகளை பலி செலுத்தியும் இருக்கிறார். கர்த்தர் இனி மழையை வர பண்ண மாட்டார். நான் சபிக்கிறேன். இனி 3 வருடம் இஸ்ரவேலிலே மழை பெய்யும். கர்த்தரை மிஞ்சி நீ ராஜாவா? சரி, பார்க்கலாம். என் வாக்கினாலே அன்றி இஸ்ரவேல் தேசத்திலே மழை பெய்யும். மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தரை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே.
மென்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார் சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார் தன் பெயரை உனக்கு வழங்கினாரே உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார் தன் பெயரை உனக்கு வழங்கினாரே சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே தேசம் முழுதும் மழை பொழிவார் உனக்கான பொக்கிஷத்தை தீர்ந்திடுவார் தேசம் முழுதும் மழை பொழிவார் உனக்கான பொக்கிஷத்தை தீர்ந்திடுவார் பிறருக்கு கர்த்தர் உண்மையாக வைப்பார் பிறருக்கு கடன் கொடுக்க கர்த்தர் உண்மையாக வைப்பார் கர்த்தர் உண்மையாக வைப்பார்